இப்போதுதான் புதிதாக சந்திரனுக்கும் லட்சுமிக்கும் திருமணம் நடக்கிறது. சந்திரன் மிகவும் நல்லவன், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவன், வீட்டிற்கு ஒரே பையன். அதனால் அம்மாவின் பேச்சு அதிகம் கேட்பான். சந்திரனின் அம்மா நல்லவராக இல்லை, எப்பொழுதும் கடிந்து கொண்டே இருப்பாள். எந்த ஒரு செயலையும் அவள் விருப்பப்படி செய்ய வேண்டும் என்று நினைப்பாள். புதிதாக லட்சுமி வீட்டுக்கு வந்தவுடன் அவள் மாமியார் சொல்வதை கேட்டு நடந்தாள். அவள் மாமியார் பேச்சை மீறி நடக்கக்கூடாது. அவ்வாறு நடந்தால் அவளின் மகனிடம் சொல்லிவிடுவாள். லட்சுமி மாமியார் லட்சுமிக்கு அடிக்க தொந்தரவு கொடுத்தாலும் சந்திரனும் லட்சுமியும் நன்றாக வாழ்ந்து வந்தனர். இப்படியே 3 ஆண்டுகள் கடந்துவிட்டது. 3 ஆண்டுகள் கழித்தும் மருமகளுக்கு குழந்தை இல்லை என அடிக்கடி திட்டிக்கொண்டே இருந்தால் மாமியார். லட்சுமிக்கு குழந்தை இல்லை என அடிக்கடி சந்திரனுக்கு சொல்லிக்கொண்டே இருப்பாள் மாமியார். சந்திரனும் இருக்கட்டும், மெதுவாக குழந்தை பிறக்கட்டும், எங்களுக்கு இப்பொழுது ஒன்றும் அவசரம் இல்லை என கூறி வந்தான். இப்படி சொல்லிக்கொண்டே 6 ஆண்டுகள் கழிந்துவிட்டது. சந்திரனின் அப்பா வெளிநாட்டில் இருந்தார். அடிக்கடி மகனின் நலமும் மருமகள் நலமும் பற்றி விசாரித்து வந்தார். சந்திரன் அப்பா மிகவும் நல்லவர். அவர் எல்லோரும் அவரவர் விருப்பப்படி நடக்க வேண்டும் என்று எப்பொழுதும் நினைப்பார். சந்திரன் அப்பா வெளிநாட்டிலிருந்து வீட்டிற்கு வந்தார். இனிமேல் நான் வெளிநாட்டுக்கு செல்லவில்லை, வீட்டிலிருந்து உன்னையும் மருமகளையும் பார்த்துக் கொள்கிறேன் என்று சொன்னார். அம்மாவுக்கும் வயது அதிகமாகிவிட்டது, அவளையும் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். சந்திரன் அப்பா மருமகளை நன்றாக பார்த்துக் கொண்டார். மாமியார் அடிக்கடி லட்சுமி திட்டினாலும் மாமனார் நன்றாக பார்த்துக் கொள்வார். மாமியார் லட்சுமிடம், உனக்கு இதுக்கு மேல குழந்தை பிறக்காது போல இருக்கு, என் பையனுக்கு வேற பெண்ணை கட்டி வைக்கலாம்னு இருக்கேன் என்று சொன்னாள். இதைக் கேட்டு லட்சுமி அழுதாள். இதை அவர் கணவர் சந்திரனிடம் சொன்னாள். சந்திரன் சிறிது யோசிக்க ஆரம்பித்தான். உனக்கு எனக்கும் கல்யாணமாகி 6 வருஷமாகுது, இன்னும் குழந்தை இல்லை, உனக்கு நான் என்ன பண்றது என்று சொன்னான். இதைக் கேட்டு லட்சுமியும் அழுதாள். இதை அறிந்து சந்திரனின் அப்பாவும் சற்று கோபம் அடைந்தார். இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது என்று சந்திரன் அம்மாவிடம் சந்திரனுக்கும் கூறினாள். சந்திரன் அப்பா சொல்வதை சந்திரனும் அவர் அம்மாவும் கேட்கவில்லை. சந்திரன் அம்மாவும் சந்திரனுக்கு பெண் பார்க்க ஆரம்பித்தாள். அவள் வீட்டில் தெரிவித்தாள். இதை அறிந்து லட்சுமியின் அம்மா அப்பா சந்திரனிடம் அவர் அம்மாவிடம் வந்து கேட்டனர். ஏன் இப்படி செய்றீங்க என்று கேட்டனர். உங்க பொண்ணுக்கும் என் பையனுக்கு கல்யாணமாகி 6 வருஷம் ஆகுது, ஆனா இன்னும் ஒரு குழந்தைய பெற்றுத்தர உங்க பொண்ணால முடியல, நாங்க என்ன பண்றது? லட்சுமி தேடி பிடிச்சு ஒரு ஏழை பெண்ணை சந்திரனுக்கு திருமணம் செய்ய முடிவு செய்தாள். ஆனால் அந்த ஏழை பெண்ணுக்கு விருப்பமில்லை. இதை அறிந்து சந்திரன் அப்பா மிகவும் வருத்தப்பட்டார். சந்திரனும் இதை அறிந்தும் அறியாமல் போல் இருந்தான். சந்திரனுக்கு ஒரே ஆசைதான், தனக்கு குழந்தை பிறந்தால் போதும் என நினைத்தான். சந்திரன் அப்பாக்கு ஒன்னும் புரியவில்லை. ஏதாவது செய்ய வேண்டும் என்று மட்டும் நினைத்தார். இதை தன் நண்பர் ஒருவரிடம் தொலைபேசியில் தெரிவித்தார். அவரும் ஒரு வழியை கூறினார். உங்க பையனுக்கு உங்க மருமகளுக்கு 2 பேருக்கும் தான குழந்தை இல்லை, டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் செக் பண்ணி பாருங்க என்று சொன்னார். சரி என்று முடிவு செய்து சந்திரனின் அப்பா சந்திரனையும் மருமகள் லட்சுமியையும் அழைத்துக் கொண்டு டாக்டரிடம் சென்றார். இருவரையும் சோதித்துவிட்டு டாக்டர் சொன்னார், உங்க மருமகளுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உங்க பையனுக்குத்தான் கொஞ்சம் குறை இருக்கு என்று சொன்னார். இதை அறிந்த சந்திரன் அப்பா சற்று கோபமடைந்தார். லட்சுமிக்கு ஒன்றும் புரியாமல் போனது. லட்சுமி மாமியார் சற்று மனம் நொந்து போனார். என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து நின்றாள். சந்திரனுக்கு பிரச்சனை இருப்பதை சொல்லி புதிய திருமணத்தை நிறுத்தினார் சந்திரன் அப்பா. சந்திரனின் அம்மாவும் அவரும் லட்சுமி மேல் கோபமாக இருந்தனர். சந்திரன் அப்பாவிற்கு திடீரென ஒரு யோசனை வந்தது. சரி, மகனுக்குத்தானே குறை இருக்கு, மருமகளுக்கு குறை இல்லையே, மருமகளுக்கு ஒரு திருமணம் செஞ்சு வச்சா அவளது சந்தோஷமா இருப்பாள் என நினைத்தார். மருமகளின் உறவினிடம் பேசி நடந்து எல்லாவற்றையும் கூறினார். என் பொண்டாட்டிதான் உங்க பொண்ணுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி வேற கல்யாணம் என் பையனுக்கு பண்ணி வைக்க பார்த்தா, இப்போ என் பையனுக்கு குறை இருக்கு, உங்க பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா என கேட்டார். இதைக் கேட்டு அனைவரும் திகைத்து நின்றனர். லட்சுமி அம்மாவும் இதைக் கேட்டு உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க என்றாள். சந்திரனின் அப்பாவும் லட்சுமியின் அம்மாவும் லட்சுமியிடம், உனக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு இருக்கோம், நீ என்ன சொல்ற என கேட்டனர். அதற்கு லட்சுமி, எனக்கு கல்யாணம் எல்லாம் வேண்டாம், இப்படியே நான் இருந்துக்கிறேன் என சொன்னாள். சந்திரன் அப்பா, அதெல்லாம் அப்படி விட முடியாது, உனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருக்கு, இல்ல அத பார்க்கணும் என சொல்லி வேறு திருமணம் செய்து வைக்க அனுமதி பெற்றனர். இதைக் கேட்டு
சந்திரனும் அவர் அம்மாவும் சற்று மனம் வருந்தினர், கோபப்பட்டனர். இதே கோபத்தில் சந்திரன் அவர் அப்பாவிடம் போய், அப்பா நீங்க செய்றது நல்லா இருக்கா, ஏன் இப்படி பண்றீங்கன்னு கேட்டார். நீங்க செஞ்சா மட்டும் நல்லா இருக்கு, நான் செஞ்சேன் உங்களுக்கு. நான் சொல்றப்ப நீங்க ஏதாவது கேட்டீங்களா? நான் எப்படியெல்லாம் சொன்னேன்? அந்த பொண்ணுக்கு ஒரு குறை இருக்குன்னு சொல்லிதானே உனக்கு வேற கல்யாணம் பண்ணிக்க நீ பார்த்த. இப்ப அந்த பொண்ணுக்கு குறை இல்ல. அதனால நான் அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். அந்த பொண்ணுங்க குழந்தை மேல ஆசை இருக்குல்ல சந்திரன். சரிப்பா, நீங்க அந்த பொண்ணுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க. நான் என்ன பண்றது? நீங்களே சொல்லுங்க என்ன கேட்டார். நீ வேற பொண்ண கட்டிட்டு இருந்தா அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்குன்னு நீ யோசித்து இருந்தியா சொல்லு என்கிட்ட எனக் கேட்டார். சந்திரன் எதுவும் பேச முடியாமல் திகைத்து நின்றான். சந்திரனே அம்மா, என்னங்க நீங்க இப்படி பண்றீங்க? அது நம்ம பையன்கே இப்படி பண்ணலாமா என கேட்டாள். அதற்கு சந்திரன், உன் பையனா உனக்கு பெருசு? அடுத்த வீட்டு பொண்ணு என்ன உனக்கு பெருசா இல்லையா? அதுவே உன் பொண்ணா இருந்தா நீ அப்படி பண்ணி இருப்பியா சொல்லு என கேட்டார். சரிங்க, நாங்க செஞ்சது தப்புதான். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க சொல்லுங்க, செய்றோம் என்றாள் சந்திரன் அம்மா. நீங்க ஒன்னும் பண்ணாதீங்க. கல்யாணத்தை நல்லபடியா முடிக்கிற வரைக்கும் சும்மா எதுவும் பண்ணாம இருங்க. அது போதும் எனக்கு என்றார் சந்திரன் அப்பா. மருமகளுக்கு நல்ல பையனை பார்த்து திருமணம் செய்ய ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தது. திருமணம் தேதி முடிவு செய்யப்பட்டது. சந்திரனும் அவர் அம்மாவும் திருமணத்தை நிறுத்த பல முயற்சிகளை கையில் எடுத்தனர். எந்த முயற்சியாலும் திருமணத்தில் நிறுத்த முடியவில்லை. சந்திரன் தன் மனைவிக்கு திருமணம் நடப்பது நினைத்து மிகவும் வருத்தப்பட்டான். நாம் இருக்கும்போது தன் மனைவி இன்னொருத்தருக்கு சொந்தமாகும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சரி, நடப்பது நடக்கட்டும் என சந்திரன் அமைதியாக இருந்தான். சரி, கடைசியா ஒரு தடவை நம்ம மனைவி கிட்ட பேசிக்கலாம்னு சந்திரன் மனைவியை பார்க்கச் சென்றான். லட்சுமிடம் போய், நான் செஞ்சது தப்பு தாமா, என்ன மன்னிச்சிடு என சொன்னான். நான் உனக்கு நல்ல கணவரை நடந்துக்கல, நீ நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா இரு என கூறினான். சரிம்மா, இது நான் உன்கிட்ட பேசுற கடைசி தடவை எனக்கு கூறினான். லட்சுமி எதுவும் பேச முடியாம அப்படியே நின்றாள். லட்சுமிக்கு நாளைக்கு திருமணம் நடக்கப் போவது அறிந்து சற்று யோசிக்க ஆரம்பித்தாள். நம்ம வீட்டுக்காரர் செஞ்ச தப்பு நாம செஞ்சா நல்லா இருக்குமா என யோசித்தாள். லட்சுமி இதை தன் மாமனாரியிடம் கூறினாள். எனக்கு திருமணம் வேண்டாம், நான் உங்க பையன் கூடயே வாழ்ந்துட்டு உங்க பையனே குழந்தையா பார்த்துக்கிறேன் எனக் கூறினாள். மாமனாரும் சற்று யோசித்து, சரி, மருமகள் வாழ்க்கை நல்லா இருக்கட்டும் என லட்சுமி சொல்வதையே செய்தார். திருமணத்தை நிறுத்தினார் சந்திரன் அப்பா. பின்னர் சந்திரன் லட்சுமியுடன் நன்றாக வாழ்ந்து வந்தான். அவரது மாமியாரும் லட்சுமி நன்றாக பார்த்துக் கொண்டனர். சந்திரன் டாக்டரிடம் போய் தன் குறைகளை அறிந்து அவற்றை பரிசோதனை மூலம் சரி செய்து கொள்கிறான். 3 ஆண்டுகள் கழித்து லட்சுமிக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது. லட்சியம் சந்திரனும் நன்றாக வாழ்ந்து வந்தனர். இந்த கதையின் மூலம் நான் உங்களுக்கு சொல்ல வருவது, பிறர் நிலையிலிருந்து நாமும் நினைத்துப் பார்க்க வேண்டும்.